இயக்கத்தின் ஆதரவாளர்களே, முன்னோடிகளே, பெருந்திரளாக குழுவியிருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு உழைப்பிடப்பட்டது. இன்று மாலை நேரம் உடைய மகத்தான சொற்பொழிவாளர்களால் பெருமையை பெற்றிருக்கிறது. இந்த விழாவிலே என்னை பாராட்டுவதற்காகவும் நான் இன்னும் சில காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதற்காகவும் நீங்கள் எல்லாம் இங்கே குழுமி இருப்பதை பார்க்கும்போது இந்த நாட்டில் இனியும் இவ்வளவு பிற்போக்குத்தன்மை ஏற்பட்டு பெறவும் கொள்ள கொள்கைகளை எல்லாம் குளிதோண்டி புதைத்துவிட்டு இந்த நாட்டு தமிழர்கள் உறவுவதற்கு பிறகும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இன்னும் நான் எந்த காலம் வாழ வேண்டுமா என்ற கேள்வியெல்லாம் என்னை துளைத்திருக்கிறது. ஆனால் என்னுடைய கழுவகை நண்பர்கள், தம்பிமார்கள், தங்கைமார்கள் இவர்களெல்லாம் விரும்புகின்ற அந்த காலம் நீண்ட காலம் நான் இன்னும் வாழ வேண்டும் என்று விரும்பினால் நீண்ட காலம் வாழ்வதற்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி விருது விழா ஏற்க வேண்டும், அண்ணா சொன்னதை போல எப்படி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு வேலை போற்ற வேண்டும் என்பவற்றை தயவு செய்து எண்ணி பார்த்து அந்த கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் நம்முடைய கழகத்தை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்களும் உறுதுணையாக இருந்து கழகத்தை வளர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கழகம் ஏன் வளர வேண்டும்? இது ஒரு அரசியல் இயக்கமாக மாத்திரம் இருந்தால் எத்தனை இடங்களை பிடித்தோம், எவ்வளவு பேர் எம்எல்ஏக்களாக ஆளும், எவ்வளவு பேருக்கு எம்பி பதவி கிடைத்தது என்ற அந்த எண்ணிக்கையோடு நாம் அமைதி பெற்றுவிடலாம். ஆனால் நம்முடைய இயக்கம் தொடங்கப்பட்டது அந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எண்ணிக்கையை மாத்திரம் அடிப்படையாக வைத்தல்ல. நாம் இந்த இயக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் வழியில், பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழியில் தொடங்கி ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரினை விளங்கி இன்றைக்கும் எந்த கும்பலாலும் அசைக்க முடியாது என்கின்ற அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறது என்றால், இப்படி வலிமை பெற்ற ஒரு இயக்கத்தை நாம் விட்டுவிடலாமோ அல்லது விட்டுவிட்டு வேறொரு இயக்கத்தின் கொள்கைகளை பின்பற்றவோ போவதில்லை. அப்படி போனாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏனென்றால் நாம் கம்யூனிஸ்டுகளுடைய இயக்கத்தை, நாம் புதுவுடைமையாளர்களுடைய இயக்கத்தை நாம்
அத்தகைய சமதளவாத இயக்கத்தை நடத்துவதற்காகத்தான் இந்த இயக்கத்தை தொடங்கினோம். ஏழை எளிய மக்கள் இங்கே பேசிய நம்முடைய கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்துவர்கள் குறிப்பிட்டதைப் போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேதான் கைது ஸ்டாக்களை ஒழித்து அதற்கு பதிலாக சைக்கிள் ரிக்ஷாக்களை வழங்கினோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேதான் கைம்பெண்கள் உருவாகிறதை தடுக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேதான் பிச்சைக்காரர்களுக்கு கூட மறுவாழ்வு அளிக்கின்ற அந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டினோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேதான் குடிசைகளை எல்லாம் கோபுரங்களாக ஆக்கினோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேதான் ஏழை எளியவர்களே இருக்கக்கூடாது, எல்லோரும் சமத்துவம் பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேதான் ஜாதி மத வேதங்களை ஒழிக்க பாடுபட்டோம், சட்டங்கள் இயற்றினோம். ஆகவே எந்த பொது நோக்கமானாலும் அவைகளை எல்லாம் நிறைவேற்ற சாத்தியமாக கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. அதை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஏதோ சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். இந்த அவருடைய சூழ்ச்சிகள் எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்றால் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பொது தேர்தலில் சட்டமன்ற நாடாளுமன்ற அவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் இந்தியாவினுடைய பிரதமரை மோடி அவர்களே ஓட்டு எண்ணிக் கொண்டிருக்கும் போதே 18 வரைக்குமே காலை 10 மணிக்கெல்லாம் இங்கே ஜெயலலிதா அம்மையாருக்கு வாழ்த்து தந்து கொடுக்கிறார் என்றால் இது என்ன சொல்வது? எவ்வளவு சூது டெல்லியிலே உள்ள மோடி அவர்களாலேயே நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அந்த குற்றச்சாட்டுக்கு மோடியினுடைய பதில் இந்த குற்றச்சாட்டுக்கு டெல்லியிலே உள்ள மோடி கட்சிக்காரர்களுடைய விளக்கம் என்ன? எப்படி 10 மணிக்கெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது? அப்படியானால் ஓட்டுகளை நீங்கள் அதுக்கு முன்பே எண்ணி பார்த்து விட்டீர்களா? இந்த கேள்விக்கு மாத்திரம் அவர்கள் பதில் சொல்லலாம் போதுவார். 10 மணிக்கெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பு தந்தி பிறக்கிறது டெல்லியிலே இருந்து. அதற்கு உள்ள ரகசியம் என்ன? நான் இறைவனத்தையெல்லாம் கேட்கிறேன். 179 கோடி ரூபாய் ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு மாற்றப்பட்டது எப்படி? ஏன் மாற்றப்பட்டது? இந்த கேள்விக்கு எல்லாம் பதில்கள் கிடைத்து விட்டதா? இந்த கேள்விகளை எல்லாம் அங்கீகரித்து கொண்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இருக்கின்ற மத்திய அரசாங்கத்துக்கு இந்த மக்கள் அளிக்கப் போகிற தீர்ப்பு என்று மக்கள் அளிக்காட்டாலும் ஒரு போராட்டம் மூலமாக இந்தியா முழுவதும் புயல் வீசக்கூடிய போராட்டமாக ஒரு போராட்டத்தை நடத்தி இதற்கு நாங்கள் விளக்கம் கேட்போம், நிச்சயமாக கேட்போம். அதற்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம், மோடி அரசாங்கம்
பதில் சொல்லி தாழ்த்திட வேண்டும். அப்படி பதில் சொல்லாவிட்டால் அவர்களே இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டவர்களாக ஆகிவிடுவார்கள் என்றுதான் பொருள். இப்பொழுது தஞ்சாவூர், அரவக்குறிச்சி இந்த 2 தேர்தல்களும் முதலிலே ஏதோ காரணங்களை சொல்லி ஒத்திவைக்கப்பட்டது. இப்பொழுது திடீரென்று அது ரத்து செய்யப்பட்டது என்கிறார்கள். ஒத்திவைக்கப்படுவதற்கும் ரத்து செய்யப்படுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஒத்திவைக்கப்படுவதென்றால் குறிப்பிட்ட தேதியில் மறுபடியும் அந்த தேர்தல் நடைபெறும், நடத்துவோம் என்றுதான் பொருள். எப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டதை ரத்தே செய்துவிட்டோம் என்று சொல்வதற்கு காரணம், அந்த தேர்தல்கள் நடந்தால் அதிமுக வெற்றி பெற முடியாது என்பதை, அந்த இடைத்தேர்தல்களை வெற்றி பெற முடியாது உணர்ந்து கொண்டுதான் அதை ஒத்திவைத்த தேர்தலை ரத்து செய்து விட்டதாக சொல்லுகிறார்கள். அதை அரசியல் நிபுணர்கள் கணித்து பார்த்து உண்மையை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துகின்ற கனவை நாங்கள் செய்வதற்காகத்தான் நான் என்னுடைய பேராசிரியை குறிப்பிட்டது போல இதை கட்டளையாக யாரும் எடுத்துக்கொள்ளாமல் இதை ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு என்னுடைய தோழர்கள், நம்முடைய கிளைக்கழகங்கள், நம்முடைய வட்டக்கழகங்கள், நம்முடைய செயல்வீரர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி யோசித்து இந்த தேர்தல்களை ஏன் நடத்தவில்லை என்ற இந்த கேள்வியை ஓங்கி ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தேர்தல்கள் நடந்தால் அதிலே தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய இந்த தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவிடும் என்ற அந்த பயத்திலேதான் தேர்தலை ஒத்திவைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ரத்தே செய்திருக்கிறார்கள். தேர்தலை ரத்து செய்த இவர்கள் யார்? இவர்களுக்கு எந்த அதிகாரம் கொடுத்தது கேட்டால் சில தவறுகள் நடந்துவிட்டன. சில பேரணிகளால் பணப்பற்றவாட செய்யப்பட்டுவிட்டது. அதெல்லாம் எங்களுக்கு தெரிந்து போய் தேர்தலை ஒத்திவைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒத்திவைத்ததை ரத்து செய்ய இவருடைய கையில் எடுத்துக்கொண்ட அதிகாரம். ஒத்திவைக்கப்பட்டதை ரத்து செய்து விட்டவர்களுக்கு புத்தி வருகின்ற அளவுக்கு நாம் பாடம் கற்பிக்க வேண்டும். அந்த பாடம் தான் அந்த தேர்தல்களில் நாம் பெறுகின்ற வெற்றியாக இருக்க முடியும் என்பதை எடுத்து சொல்லி அதற்கான திட்டங்களை அந்த வட்டாரங்களில் இருக்கின்ற தோழர்கள், நம்முடைய சேவையாளர்கள் இப்பொழுதே யோசித்து அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். இவர்களுக்கு சரியான பாடத்தை தேர்தல் கமிஷனுக்கு நாம் கற்பிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வது. தேர்தல் கமிஷனால் ஏதோ புனிதமானது, ஏதோ இந்த நூலகங்களுக்கு கற்றுக்கொண்டது, அதை யாரும் அசைக்க முடியாது என்றெல்லாம் பேசுகின்றவருடைய பேச்சுக்கு இப்பொழுது மதிப்பில்லாமல் போய்விட்டது. தேர்தல் கமிஷனும் அயோக்கியர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு வேறு எடுத்துக்காட்டு தேவையில்லை. தேர்தல் கமிஷனை உள்ளவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்கு எப்படி முன்னரம் செய்யலாம் என்பதையே ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே அவர்களை நம்பி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் ஏமாந்து விடக்கூடாது. நமக்கு தானே என்ற அந்த உறுதியோடு நடைபெற இருக்கின்ற அந்த தேர்தலை கூட சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதையும் ஒத்திவைத்து விட்டால் என்ன ஆவது? ஜனநாயகம் எப்படி சீரழிகிறது
கண்ணாலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்திலே வருகின்ற சீர்கேடுகளை, ஜனநாயகத்தில் ஏற்படுகின்ற உடை செயல்களை, ஜனநாயகத்தில் விளைகின்ற இத்தகைய குதர்காவலங்களை, ஜனநாயகத்திலே ஏற்பட்டுள்ள மூடி மறைக்கின்ற இந்த செயல்களை திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற தலைவரக சூழ்நிலைகளை செய்கின்ற தேர்தல் ஆணையத்திற்கு நாம் தகுந்த பாடம் பதிக்க வேண்டாம். இதை தவிர வழியில்லை, இதை தவிர மார்க்கவில்லை. தேர்தல் ஆணையம் என்பது பெரியார் அடிக்கடி பயன்படுத்துகின்ற தடித்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். அயோக்கியத்தனமானது தேர்தல் ஆணையம் என்று திட்டவட்டமாக சொல்லலாம். அயோக்கியத்தனமான ஒரு தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு தேர்தலை நடத்துகிறார்கள். அந்த தேர்தலை எதிர்வாரங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த தேர்தலுக்கும் தேவை குறிக்க மறுக்கிறார்கள். அந்த தேர்தலையும் தலைவனாக பார்த்து விடுகிறார்கள். எப்படியும் அவர்களே வெற்றி பெற வேண்டும் என்று கருதுகிறார்கள். அப்படி கருதினால் அந்த கருத்துக்கு அவருடைய எண்ணத்திலே மண்ணை போட்டு நாம் தமிழர்களாகிய நாம் நமக்கு தன்மானம் உண்டு, நமக்கு தீரம் உண்டு, நமக்கு வெற்றி பெறுகின்ற மார்க்கம் எப்படி என்று தெரியும். நம்மளுடைய நிரந்தர தொழில்களுக்கு வேலை கொடுக்க அந்த தேர்தல் வரும்போது நம்முடைய கழக தோழர்கள் அந்த வட்டாரங்களை தஞ்சை, அரவாக்குறிச்சி ஆகிய இடங்களிலே உள்ள நம்முடைய தோழர்களெல்லாம் கட்டுப்பாட்டோடு கடமை உணர்வோடு பணியாற்றி அங்கே நாம் வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த வெற்றி தான், அந்த இடைத்தேர்தலிலே வருகின்ற வெற்றி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது பெற்ற வெற்றியை உறுதிப்படுத்துவதாக அமையும் என்று உங்களுக்கெல்லாம் கூறி அந்த வழியை தேர்ந்தெடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு அதிகம் பேச முடியவில்லை. இன்றைக்கென்று உடனதாக இருந்தேன். இதை தவிர உங்களுக்கு சொல்வதில்லை. அந்த அரவாக்குறிச்சியிலும் தஞ்சாவூரிலும் இருக்கின்ற கழக வேட்பாளர்களுக்கு வெற்றியை தேடித்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.